கவனிமா. ஃபஸ்ட்டு மாடல் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா கிராமரின் விதியை பயன்படுத்தி இங்கே கீழே கொடுத்துருக்காங்கள 3 சமன்பாடு, இதோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். அதான் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை தீர்க்க. அதாவது இந்த எக்ஸு ஒய் இசட்டு இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷில் இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு 3 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு யூசிங் கிராமர் ரூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். கொஸ்டினை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இதுதான் ஃபார்முலா. கிராமர் ரூல் கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்லு, ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைடட் பை டெல்லு, இசட் ஈக்குவல் டு டெல் இசட் டிவைடட் பை டெல்லு. ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும் இந்த ஃபார்முலாவை. ஓகேவா? மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை எழுதினதுக்கப்புறம் ஒரு வேல்யூவாக கண்டுபிடி. ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடி, அப்புறம் டெல் எக்ஸ் கண்டுபிடி, அப்புறம் டெல் ஒய் கண்டுபிடி, அப்புறம் டெல் இசட் கண்டுபிடி. ஃபஸ்ட்டு டெல் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். 3 சமன்பாடு இருக்கா? 3 சமன்பாடு. டெல் ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 2, அதாவது 3 எக்ஸ் இருக்குது 3, 1 எக்ஸ் இருக்குது 1, 2 எக்ஸ் இருக்குது 2. ஓகேவா? 1 ஒய் இருக்குது மைனஸ் 1 ஒய், இங்கே மைனஸ் 1 ஒய் இருக்குது மைனஸ் 1 ஒய், இங்கே 1 ஒய் 1, 2 இசட்டு இருக்குது 2, 1 இசட்டு இருக்குது 1, மைனஸ் 1 இசட்டு இருக்குது மைனஸ் 1. டெல் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டெல்லோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3, அதாவது 3 காலம் இருக்கா? இது காலம் 1, இது காலம் 2, காலம் 2. இந்த 3 காலத்தையும் அப்படியே எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 காலம் இருக்குது பாரு, அதை திரும்பவும் ரிப்பீட்டடாக இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக தப்பாக எழுதாமல் கரெக்டாக பார்த்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ வேல்யூவை பாரு. கிராஸாக இப்போ இங்கே மூளை விட்டத்தில் 3 நம்பர் இருக்குது. 1 1 2 அந்த நம்பரை விட்டுரு. அதே மாதிரி இந்த மூளை விட்டத்தில் 3 நம்பர் இருக்குது. 3 மைனஸ் 1 மைனஸ் 1 இந்த நம்பரை விட்டுட்டு கிராஸாக கோடு போடு. 3 மைனஸ் 1 மைனஸ் 1 இதுமாரி கிராஸாக கோடு போடு. அதுக்கப்புறம் மைனஸ் 1 1 2 இதை இப்படி கிராஸாக கோடு போடு. அதுக்கப்புறம் 2 1 1 இப்படி கிராஸாக கோடு போடு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஈக்குவல் டு போட்டுட்டு ஒரு 2 பாக்ஸ் போட போகிறோம். இங்கே ஒரு பாக்ஸு, சென்டரில் மைனஸ் போட்டுட்டு இங்கே ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு 3 நம்பர் கிடைக்க போகுது, இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு 3 நம்பர் கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே உள்ள நம்பருக்காக தான் இந்த 3 கோடு போட்டிருக்கோம். இந்த 3 நம்பரையும் விட்டுட்டு அதே மாதிரி இந்த 3 நம்பரையும் விட்டுட்டு இந்த 3 நம்பருக்கு கிராஸாக கோடு போட்டிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 நம்பரையும் சாதாரணமாக பெருக்க போகிறேன். ஓகேவா? 3ஓட மல்டிப்ளிகேஷன், சாதாரண மல்டிப்ளிகேஷன். 3ஓட மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 3, அதோட ஒரு மைனஸ் 1 பெருக்கிறப்ப ப்ளஸ் 3 இங்கே போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கவனி, மைனஸ் 1 மைனஸ் 1ஓட 1 பெருக்குனீங்கன்னா மைனஸ் 1. ஓகேவா? அதோட 2 பெருக்குனீங்கன்னா மைனஸ் 2 இங்கே போட்டாச்சு. சாதாரண பெருக்கல் தான். அதுக்கடுத்துல 2ஓட 1 பெருக்குன்னா 2, திரும்பவும் 2ஓட 1 பெருக்கிறப்ப 2 ப்ளஸ் 2 இங்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது அதே மாதிரி இப்போ முடிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது இந்த பாக்ஸுக்கு 3 வேல்யூ. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 கிராஸ் கோடு போட்டில, இப்போ கீழே இருந்து 3 கிராஸ் கோடு. 1 இந்த பக்கம் உள்ள சென்டரில் உள்ள நம்பரையும் விட்டுரு, இந்த பக்கம் உள்ள சென்டரில் உள்ள நம்பரையும் விட்டுரு, 3 கோடு போடு. 3 கோடு போட்டாச்சா? இப்போ கீழே இருந்து இந்த 3 நம்பரை பெருக்கிற. 2ஓட மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 1, அதோட 2 பெருக்கிறப்ப என்ன வரும் உனக்கு? 2 2 மைனஸ் 4ன்னு இங்கே உள்ளே வரும். அதுக்கு அடுத்தது 1ஓட 1 பெருக்குனா 1, அதோட 3 பெருக்குனீங்கன்னா ப்ளஸ் 3. அதுக்கு அடுத்தது மைனஸ் 1 1 மைனஸ் 1, அதோட மைனஸ் 1 பெருக்கிறப்ப ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே ஆன்சர் என்ன கிடைக்கும்? கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராக்கெட் போட்டு இந்த வேல்யூ எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். என்ன? கால்குலேட்டர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ இங்கே பாரு, மைனஸ் 2 ப்ளஸ் 2 ரெண்டையும் கழிச்சிடலாம். இங்கே உள்ள 3 இருக்கும். மைனஸு மைனஸ் 4 ப்ளஸ் 3 1 3 1 4 ப்ளஸ் 4 மைனஸ் 4 கழிச்சின்னா இங்கே 0 கிடைக்கும். இப்போ இதோட ஆன்சர் என்ன? 3. இப்போ டெல்லோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் 3. ஓகேவா?
இது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே உனக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க. ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, இந்த டெல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க், 2 மார்க் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ஃபார்முலாவுக்கு தேவையான ஃபஸ்ட்டு வேல்யூ டெல் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் எக்ஸு கண்டுபிடிக்கணும். அடுத்தது டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டெல் இசட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ டெல் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சோம்? இப்போ டெல் ஃபார்ம் பண்ணியிருக்கோமா? ஃபஸ்ட்டு டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, கவனி, இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பாரு டெல்லில் எது எக்ஸு டேமு? 3 1 2 இது எக்ஸு டேமு. இது -1 -1 +1 இது ஒய் டேமு. இசட் டேம் எது? 2 1 -1 இது இசட் டேம். நமக்கு தெரியும் டெல்லில். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸு டேமை எடுத்துட்டு அதுக்கு பதில், ஓகேவா? இப்போ இது எக்ஸு டேம்னு தெரியும், இது ஒய் டேம்னு தெரியும், இது இசட் டேம்னு தெரியும். இப்போ டெல் எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸு டேம் எது? 3 1 2 அதை எடுத்துட்டு அதுக்கு பதில் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 3 நம்பர் இருக்குது பாரு, அதை எடுத்து போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 8 2 1 டெல்லை கரெக்டாக வச்சுக்கணும். அந்த 3 1 2 எடுத்துட்டு அதுக்கு பதில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற 3 நம்பரையும் எடுத்து போட்டுடுறேன். ஓகேவா? இந்த 3 நம்பரையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டெல்லில் இருக்கிற பேலன்ஸ் 2 நம்பர் இருக்குது பாரு, அதை அப்படியே கரெக்டாக இந்த 2 காலத்தையும் கரெக்டாக எழுதிடுற பார்த்து. -1 -1 1 2 1 -1ன்னு டெல்லியில் இருக்கிற வேல்யூவில் 3 1 2 எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 எடுத்து போட்டு அந்த வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? டெல்லியில் உள்ள, நல்லா கவனி, டெல்லியில் உள்ள எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டேன். அதுக்கு பதில் 8 2 1 அதை எடுத்து எழுதி இப்போ டெல் எப்படி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இப்போ டெல் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது ஒய் டேம் எது நமக்கு? -1 -1 1 இது ஒய் டேம். இந்த ஒய் வேல்யூவை எடுத்துட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு கண்டுபிடிச்சா அது டெல் ஒய். அடுத்தது இசட்டு டேம் எடுத்துகிட்டு 2 1 -1 இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் டெல் இசட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இப்போ டெல் எக்ஸுக்கு பார்த்தியா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் எடுத்துட்டேன். அதுக்கு பதில் 8 2 1ன்னு போட்டு இப்போ எப்படி டெல் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எப்பொழுதும் போல் இந்த 3 காலத்தையும் எழுதிக்கிறேன். 1 -1 1 2 1 -1 3 காலத்தையும் எழுதிட்டு பேலன்ஸ் உள்ள இந்த 2 காலத்தையும் பக்கத்தில் எழுதுகிறேன். 2 1 -1 -1. ஓகேவா? எப்பொழுதும் போல் இங்கே பாரு, இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த 3 நம்பரை விட்டுறணும். அதேமாதிரி இந்த மூளை விட்ட 3 நம்பரை விட்டுணும். விட்டுட்டு போடு 8 -1 -1 ஒரு 2 பாக்ஸ் போட்டுக்கிறேன். சென்டரில் மைனஸ் போடுறேன். ஓகேவா? இப்போ 8 -1 -1 -1 -1 +1 அதோட 8 பெருக்குனீங்கன்னா 8. ஓகேவா? அடுத்து பாரு -1 1 1 இது 3ஐயும் பெருக்க போகிறோமா? 1 1 அதோட -1 பெருக்கிறப்போ -1. அடுத்து பாரு 2 2 4 4ஓட 1 பெருக்குனீங்கன்னா +4 முடிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு பாக்ஸு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது 2வது பாக்ஸு. இந்த 2 இடையில உள்ள நம்பரையும் விட்டுட்டு இங்கே பாரு கீழேருந்து கோடு போடணும். 1 -1 2 1 1 8 அப்புறம் -1 2 1 3 நம்பருக்கு கரெக்டாக கோடு போடுறேன். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே 3 நம்பர் எழுதணுமா? 1 -1 2 இது 2ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? -1 2 -2. ஓகேவா? 1 1 1 அதோட 8 பெருக்குறோம். ஓகேவா? 1ஓட 8 பெருக்குன்னா 8. -1 -1 +1 அதோட 2 பெருக்கிறப்ப +2. அதுக்கு அடுத்தது பாரு இங்கே வேல்யூ என்ன கிடைக்கிது பாரு, 8ஆ? 8ல் 8 8 நாளும் 12. ஓகேவா? 12ல் இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் உனக்கு? 1 போயிட்டுனா 3 கிடைக்குமா? 8. அப்போ 8ஓட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 8ஓட 3 கூட்டினா 11ன்னு கிடைக்கும். 11 மைனஸு இங்கே பாரு -2. ஓகேவா? -2 +2 கேன்சல் ஆகிடும். உள்ள ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8. சரி, ஓகே, 8 -2 +2 கேன்சல், உள்ள ஆன்சர் 8. சென்டரில் ஒரு மைனஸ் இருக்குது. 11ல் நல்லா கவனிங்க பாரு, 8 -1 4ஆ? இதை கரெக்டாக போட்டு பாரு. 4ல் 1 போக 3, 8ஓட 3 கூட்டினா 11. பாரு +2 -2 கேன்சலு, இங்கே 8 இருக்குது.
இப்போ திரும்பவும் பாரு என்ன ஆன்சர் கிடைக்கும் உனக்கு. +2 -2 கேன்சல் 8ங்க. அதுக்கு அடுத்தது பாரு 11 -8. இங்கே ஆன்சர் என்ன 3. ஓகேவா. ΔX என்ன கிடச்சிருக்கு நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. இப்போ ΔX நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கணக்கில் பாரு இதே மாதிரி ΔX கண்டுபிடிச்சாச்சா. டெல் இருக்குது, டெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 3 1 2 எடுத்துகிட்டு 8 2 1 எக்ஸ் டேம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு கண்டுபிடிச்சா ΔX. அதுக்கு அடுத்தது ஒய் டேம் எடுத்துகிட்டு அடுத்து பாரு ΔY கண்டுபிடிக்க போகிறோம். ΔYயா டெல்லுக்கு தான் போகிறோம், ஸ்டார்டிங் டெல்லுக்கு போகிறோம். இப்போ இதில் ஒய் டேம் எது -1 -1 1 அதை எடுத்துட்டு இப்போ அதுக்கு பதில் 8 2 1. ஓகேவா. இசன் கவனி. இப்போ ஒய் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது புரியுதான்னு பாரு. இப்போ இது டெல்லு திரும்பவும் சொல்கிறேன். டெல்லு இது எக்ஸ் டேமு, இது ஒய் டேமு, இது இசட் டேமு. எக்ஸ் டேம் 3 1 2 எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சான், அதுதான் ΔX. ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஒய் டேம் -1 -1 +1 அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சான், அதுதான் ΔY. அடுத்தது இசட் டேம் 2 1 -1 அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 8 2 1 அதை போட்டு கண்டுபிடிச்சா அதுதான் ΔZ. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாரு ΔXக்கு என்ன பண்ணியிருக்கேன். எக்ஸ் டேம் எடுத்துகிட்டு 8 2 1 போட்டு கண்டுபிடிச்சிருக்கேனா. இப்போ ΔYக்கு பாரு ஒய் டேம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு கண்டுபிடிக்கிறது தான் ΔY. இப்போ எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாரு ΔZக்கு அதே மாதிரி தான், எல்லாமே டெல்லுலேருந்து தான், டெல்லை பாரு 3 1 2. ஓகேவா. அடுத்தது பாரு -1 -1 1 எழுதியிருக்கேன். இசட்டான தான் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு இப்போ எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். டெல்லு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அது தெரிஞ்சுக்கிட்டாலே ΔX ΔY ΔZ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. கவனி. ΔXக்கு எக்ஸ் டேம் எடுத்துகிட்டு 3 1 2 எடுத்துகிட்டு 8 2 1 போட்டு கண்டுபிடிச்சா ΔX. -1 -1 1 இது ஒய் டேம், இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு கண்டுபிடிச்சா ΔY. அடுத்தது 2 1 -1 இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 8 2 1 போட்டு கண்டுபிடிச்சா அதுதான் நமக்கு ΔZ. அவ்வளோதான். இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும், உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. எப்பொழுதும் போல் பாரு 3 1 2 8 2 1 2 1 -1 போட்டுட்டு எந்த 2 டேமை பக்கத்தில் எழுதணும், ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 காலத்தையும் அப்படியே எழுதணும். ஓகேவா. எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், 2 பாக்ஸு போட்டு ஒரு மைனஸ் போட்டு 2 பாக்ஸு போடணும். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே இந்த 3 நம்பரை விட்டுறணும், அதே மாதிரி விட்டுட்டு கோடு போடு. இது 3ஐயும் பெருக்கணும், 2 1 2 பெருக்கணும், 2 1 1 பெருக்கணும். ஓகேவா. பெருக்கிறது தான் மல்டிப்ளிகேஷன். 3ஓட 2 பெருக்கணும் 6 -1 -6. அடுத்த பாரு 8ஓட 1 பெருக்கினா 8, அதோட 2 பெருக்கினீங்கன்னா 16. அடுத்து 2ஓட 1 பெருக்கினா 2, அதோட 1 பெருக்கினா +2. ஓகேவா. அடுத்த பாக்ஸுக்கு பாரு இந்த சென்டரில் உள்ள 2 நம்பரையும் விட்டுறணுமா, விட்டுட்டு கீழே இந்த கோடு போடு. 2 2 3 நம்பர் 4 2 8. அடுத்து பாரு 1 1 3 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 1 1 1 என்ன ஒரு ஆன்சர் +3 வரும். -1 -8 இங்கே ஆன்சர். ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஆன்சர் பாரு 16 -6. இங்கே கவனி, 16ல் -6 போக 10, 10ஓட 2 கூட்டினா 12. என்ன வரும், இங்கே 12ன்னு வருமா. 12 ஒரு மைனஸ் இடையில இருக்கா. இங்கே உள்ள ஆன்சர், இந்த பாக்ஸுக்குள்ள ஆன்சர் +8 -8 கேன்சலு, +8 -8 கேன்சலு. அப்போ இங்கே +3 கிடைக்கும். ஓகேவா. இப்போ 3 போச்சுன்னா ஆன்சர் என்ன உனக்கு 9 வரும் ஆன்சர்.
12 மைனஸ் 3 ஆன்சர் 9. இப்போ டெல் ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது டெல் இசட் பாரு. ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் எழுதியிருக்கோம், ஒய் டேம் எழுதியிருக்கோம், இசட் டேம் எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கிறது தானே. இசட் டேம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு 8 2 1 போட்டு கண்டுபிடிக்கிறது. 8 2 1 எந்த டேமு ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற டேமு எடுத்து எழுதியாச்சு. எப்பொழுதும் போல் இங்கே பாரு கோடு போட்டுக்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுது 312, அப்புறம் -1 -1 1, இதுக்கு அடுத்தது 8 2 1. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 காலத்தையும் அப்படியே எழுதிக்க. இப்படி எழுதிக்கிட்டியா? இப்போ எப்பொழுதும் போல் 2 பாக்ஸ் போட்டுக்க. ஃபஸ்ட்டு பாக்ஸு ஒரு மைனஸு, 2 பாக்ஸு. ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே 3 நம்பர் வரப்போகுது, 2வது பாக்ஸுக்குள்ளே 3 நம்பர் வருது. எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாரு. 3 -1 1 3 நம்பரு, -1 2 2, 8 1 1. ஓகேவா? இப்போ பாரு மல்டிப்ளை பண்ணால் -3 ஓட 1 பெருக்கிறப்ப -3. அடுத்து பாரு -4 மல்டிப்ளிகேஷன் தான், பெருக்கி பார்த்துக்க. 8ஓட 1 பெருக்குன்னா 8 8 8. அடுத்து பாரு சென்டரில் உள்ள இந்த 2 நம்பரையும் விட்டுணுமா, விட்டுட்டு கீழேருந்து கோடு போட. அடுத்த பாக்ஸுக்கு 3 நம்பர், இந்த 3 நம்பர், இந்த 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். 2ஓட -1 -2, அதோட 8 பெருக்குனீங்கன்னா என்ன வரும் -16. அதுக்கு அடுத்தது 2 3 6 + 6 சாதாரண பெருக்கல் தான், -1. ஓகேவா? அடுத்து பாரு 7 + 8, 8ல் 7 போக என்ன வருது 1ன்னு வருது. மைனஸு லிசன் இங்கே கவனி. மைனஸா -16ல் +6 போயிட்டுன்னா 10. ஓகேவா? -10 -10 -1 -10 -1 -11. ஓகேவா? நல்லா கவனி. -11 கிடச்சிருக்கு. -16ல் +6 கழிச்சிட்டுனா என்ன பாரு -10, -10ஓட -1, அப்போ -10 -1 -11. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ ஒன்றா -11. ஆன்சர் என்ன கிடைக்கிது 12ன்னு கிடைக்கிது. டெல் இசட். கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உனக்கு 7 மார்க் கொஸ்டினுக்கு 6 மார்க் போட்டுருவாங்க. இப்போ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் டு ஓகேவா, எக்ஸுக்கான ஃபார்முலா டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் ஃபார்முலா எழுதுகிறேன். ஒய்க்கான ஃபார்முலா டெல் ஒய் டிவைடட் பை டெல்லு. அடுத்து இசட்டுக்கான ஃபார்முலா டெல் இசட் டிவைடட் பை டெல்லு. ஓகேவா? எல்லா வேலையும் எழுதுகிறோம். நல்லா கவனி. டெல் எக்ஸ் 3 கிடச்சிருக்கு, டெல்லு 3 கிடச்சிருக்கு. டெல் ஒய் என்ன கிடச்சிருக்கு பாரு, டெல் ஒய் 9 கிடச்சிருக்கு, டெல்லு 3 கிடச்சிருக்கு. டெல் இசட் என்ன கிடச்சிருக்கு பாரு, டெல் இசட்டு 12, டெல்லு என்ன கிடச்சிருக்கு பாரு, டெல்லு 3 கிடச்சிருக்கு. இப்போ ஆன்சர் கால்குலேட்டர் வச்சு வகுத்து போடு. 3 3 கேன்சல் பண்ணால் 1, 3 9 தான், இது 4 12. இப்போ இதான் ஆன்சர் நமக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். வீடியோவில் கூட கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். நீ இருந்தாலும் சம்மை எழுதி வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். புரியலைன்னா என்கிட்ட கால் பண்ணி கேளு.